அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு அரைக்கீரை செய்யலான்னுக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கீரை அழைக்கிறதுக்காக உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம். கொஞ்ச நேரம் கீரை நல்லா ஊற வச்சோம்னா அதில் இருக்கிற கிருமிங்கள்லாம் செத்து போயிடும். அதனால அந்த மாதிரி தான் அழைக்கணும் கீரையை அழைக்கும் போது. அதனால நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தேவையான பொருளுங்கெல்லாம் பார்த்துக்கலாம். பாருங்க, மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள், புளி, உப்பு, பெருங்காயத்தூள், கடுகு. கீரை இப்போ அழைச்சி வச்சுட்டுக்கிறோம் தட்டில். இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். ஒரு லைன் போயாச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. 2 வெங்காயம் பெரிய வெங்காயம், 2 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 100 கிராம் இருக்கும். ஏன்னா பூண்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால பூண்டுலாம் நிறைய சேர்ப்பேன் நான். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ முதல் போடலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு மிளகா போடுறோம். 3 பச்சை மிளகா, காஞ்சி மிளகா ஒரு 10 மிளகா போடுறோம் அந்த கீரைக்கு தேவையானது. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அது போடுறோம். இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், அது போடுறேன். இப்போ பூண்டு 100 கிராம் பூண்டு இருக்கும், உரிச்சிது 100 கிராம் பூண்டு போடுறேன். இப்போ மஞ்சத்தூள், போட்டுமா இப்போ கீரை அழிச்சு போடுவோம். கீரை அழிச்சு வச்சுக்கிறோம்ல, அதை எடுத்து போடுறோம். இப்போ தோராயமாக நான் தண்ணி ஊற்றுறேன், அது உங்களுக்கு தெரியாது. பெரிய டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுட்டு இப்போ மூடி போடலாம். மூடி போட்டு 3 விசில் கீரைக்கு ஸ்டவ் பற்ற வச்சு 3 விசில் வச்சுக்கலாம். மூணு விசில் வச்சுக்கலாம். அது புளி பாரு, கொஞ்சோண்டு புளி, 1/2 எலுமிச்சை சைஸ் இருக்கும் புளி போடுறோம். உப்பு போடுறோம். அதில் உப்பு போட்டுட்டு சட்டியில் இப்போ அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி வந்து ஷார்ப்பாக பண்ணுறோம். ஏன்னா கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் மெரிச்சியும் நல்லா. அதனால் கட் பண்ணி அதில் போட போகிறோம். கட் பண்ணுறோம். ரெடியாக அது வேகிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம சட்டியில் போட்டு. குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இது ரெடி பண்ணுறோம். பண்ணிட்டோம்னா குக்கர் விசில் வந்துச்சு. இப்போ எடுத்து அதில் கொட்டுவோம். இப்போ வெந்து போச்சு. 3 விசில் தான் வச்சேன். எப்படி இது பறிக்கிற இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அதில் எடுத்து சூடாக ஊற்றினோம்னா சரியாக போடும். அது கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. கீரை வெந்து போச்சு பாருங்க. நல்லா காம்பு தான் முக்கியம். காம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காம்பு போட்டால் தான். இப்போ நம்ம அதில் கொட்டிக்கலாம். சட்டியில் கொட்டிக்கின்னு கொட்டிட்டு தண்ணி எடுத்துப்போம். இப்போ எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு கீரை கஞ்சிக்கலாம். இப்போ நைஸாக கீரை கஞ்சிக்கின்னு கஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கீரை மெரிஞ்சிச்சு. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம கழுவிக்கலாம் கீரையை.
கழுவிட்டோமா? இப்போ கலக்கி விட்டுக்கலாம் நல்லா ஊற்றி. நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம். இது கெட்டியாக வேணுன்றதுனால நான் திட்டமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக வச்சுக்கிறேன் கீரை. நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக தான் பிடிக்கணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்போ கூட. இப்போது கலந்துட்டோம். கலந்துட்டு இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம், எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிறது கரண்டி வச்சுட்டேன். கரண்டி வச்சோடனே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறோம். பெருங்காயத்தூள் போடுறோம். கடுகு பொரியுது, பெருங்காயத்தூள் அது போடுறோம். இப்போது கரண்டி எடுத்து நல்லா ஆட்டிட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே வடகம் போட போகிறோம். கொஞ்சோண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் வடகம் போடுவோம் அந்த சூட்லேயே. அவ்வளோதான். இப்போது வடகம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஊற்றிக்கலாம், தாளிச்சிக்கலாம். தாளித்து கொட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது கீரை. சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. இந்த மாதிரி மெத்தடை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீரை. டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் என் நம்பருக்கு, எப்படி செய்யறது என்னான்ட்டு. கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணுங்கள், பேசலாம். ரெசிபி பற்றி போனோம்னாலும் சொல்லுங்கள், கேளுங்க. டவுட் இருந்தால் எது கேட்கணுனாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். மெயில் அனுப்பிவிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.